ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ரொம்ப சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு மீன் குழம்பு தான் பார்க்க போகிறோம். அதற்கு தேவையான பொருள் வெங்காயம், தக்காளி, தேங்காவை நல்லா மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி வெங்காயமையும் தக்காளியும் மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அதை நம்ம எந்த பாத்திரத்தில் குழம்பு வைக்க போகிறோமோ அந்த பாத்திரத்தில் அந்த தேங்காய், வெங்காயம், தக்காளி மிக்சியில் அரைச்சதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கோங்க. அப்புறம் மிளகாய்த்தூள், அதுவும் எவ்வளோ தேவையோ அதை சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூளுக்கு அப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் எவ்வளோ தேவையோ அதையும் சேர்த்துக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா புளி நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. கரைச்சி அதை நம்ம வெங்காயம் தக்காளி மிக்சரோடு சேர்த்துக்கோங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த கட்டி தன்மை இல்லாதபடிக்கு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் 2 பச்சை மிளகாவும் கீறி போட்டிருக்கேன். கொஞ்சோண்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன். போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அது ஸ்டவ் ஆன் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுங்க. அது நல்லா கொதித்த பிறகு நம்ம மீனை உள்ளே போட்டுக்கலாம். மீனை நல்லா போட்டுட்டு மெதுவாக அதை லைட்டாக கிண்டி விட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கோங்க. அப்புறம் தனியாக நம்ம ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி கொஞ்சோண்டு வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்தயம் நல்லா கொஞ்சம் ப்ரௌனாக வரும்போது கருவேப்பிலையும் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்ச பிறகு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலைக்கு அப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம கொதிக்கிற மீன் குழம்புக்குள்ளே இந்த தால்சம் பண்ணுற குழம்ப நம்ம ஊற்றிக்கலாம். இதை தால்சம் பண்ணி நம்ம அந்த குழம்புல ஊற்றிடலாம். அவ்வளோதாங்க, மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் அந்த கேஸை ஆஃப் பண்ணிடலாம். நமக்கு அர்ஜெண்ட்டாக எங்கேயாவது போகணும், வேலைக்கு போனோன்னா சீக்கிரமாக செய்கிறதுக்கு இந்த முறை சிறந்த முறையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். இது மோஸ்ட்லி நெல்லை மாவட்டங்களில் இந்த மாதிரி தான் செய்வாங்க. செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ். சுவையான மீன் குழம்பு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.